ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி தமிழினியா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காடை கிரேவி. காடையை 4 காடையை வாங்கிட்டு வந்து இதேமாரி மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வரமல்லி, ஒரு 5-6 வரமிளகாய், ஒரு பட்டை, கொஞ்சம் கிராம்பு, சின்ன சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பச்சரிசி, இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து ஆற வச்சு நம்ம ரெடியாக வச்சுருக்கிறோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறங்கிறத போய் பார்க்கலாம். இப்போ சின்னதாக ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் போது சின்ன சீரகம், கொஞ்சம் போது பெரிய சீரகம் போட்டு பொரித்து வந்தோடனே அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை சேர்த்துறோம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் வேகணும் கொஞ்சம் நேரம். இந்த டைமில் என்ன பண்ணுறோம்னா 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ இந்த 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்குற வேக வைக்கிறோம். உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து நல்லா தக்காளி வேக நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு ஒரு கலந்துறோம். இப்போ கொஞ்சம் இந்த மசாலா வேகிறதுக்கு, தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 100 ml தண்ணி. கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போது கொஞ்சம் கலருக்காக சக்தி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். சக்தி கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் சக்தி சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறோம். இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு என்ன பண்ணுறோம்னா திரும்ப கிண்டிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம 4 காடையை நல்லா பீஸ் போட்டு வச்சுருக்கிறோம். இதை போட்டு ஒரு கிண்டிக்கலாம். நல்லா திருப்பி விடணும். மசாலா நல்லா ஃபுல்லாக உள்ளுக்கு வாங்குற வர மேலையும் கீழையும் நல்லா தட்டி விடணும். இந்த சாம்பிளையே, இந்த மசாலா சாம்பிளையே என்ன பண்ணணும், இந்த காடை கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வந்துடுச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இந்த மசாலாவை நம்ம நல்லா பொடியாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். நல்லா பொடியாக அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த மசாலா அரைக்கும் பொழுது கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு மல்லித்தலை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ 10 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை எல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை நல்லா எல்லா காடையும் ஒட்டுற மாதிரி நல்லா பரட்டி விடணும். நல்லா கொதித்து வந்துருச்சு.
இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு கொதி வந்தோடனே காடையை இறக்கிடலாம். சரிங்களா? ஒரு 2 நிமிஷம் கழிச்சு 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா அழகாக நல்லா கெட்டியாக இருக்குங்க கிரேவி. அவ்வளோதான், அருமையான ஒரு வறுத்து அரைச்ச காடை கிரேவி தயார். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலே லைட்டாக மல்லித்தலை தூவ போகிறோம். அவ்வளோதான், சுவையான வறுத்தரைச்ச காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.